அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து ரெயின்போ கேக் செய்யலாம். இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள், நீங்களும் எங்கள் சேனலில் நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 3 முட்டை ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். இது வந்து இப்போ எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம நல்லா அடிச்சுக்கிடலாம். 1 கப்பு பவுடர் பண்ண சர்க்கரையை வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா அடிச்சுக்கிடலாம். நல்லா கிரீமாக வர்ற மாதிரி அடிச்சுக்கிடலாம். பாருங்கள், நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 200 ml வந்து ரீபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். பால் வந்து ஒரு 50 மில்லி பால் ஊற்றிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப் மைதா சேர்த்துடுறேன். இது வந்து 1/4 கிலோ கொஞ்சம் கம்மி. 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துடலாம். இது பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா சலிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை பாருங்கள், இந்தளவு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இனிமேல் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து ஒரு 5 கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரே அளவு எல்லா மாவை ஊற்றி வச்சிடுறேன். இப்போ வந்து நான் இன்னொரு கிண்ணம் வச்சுக்கிறேன், 6 கிண்ணமாக. இப்போ வந்து ரெட் கலர் சேர்த்துட்றேன். அது நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ வந்து ப்ளூ கலர் சேர்த்துட்றேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ வந்து எல்லோ சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பிங்க் கலரு, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து க்ரீன் கலர், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கோபுரன் வந்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் அது மட்டும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஃபுட் கலர் தான். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஊற்றி நான் ஒன்றா கொஞ்சம் நேரம்தான், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாக வெந்துருச்சு கேக்கு. இப்போ நான் ஒன்றா எடுத்துடுறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். நீங்கள் குக்கரில் கூட இதே மாதிரி வச்சு எடுத்துக்கிடலாம். சீக்கிரமாக வெந்துடும் லேசாக இருக்கிறதுனால. நான் வந்து பட்டர் வந்து 100 கிராம் பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கிடலாம். வந்து பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துட்றேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா க்ரீம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் அதை தனியாக. இப்போ வந்து நான் அந்த க்ரீமை அடித்த க்ரீம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சமாக க்ரீமை எடுத்து வச்சு நான் கேக் வச்சிடுறேன். இப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம வச்சு தடவிக்கிடலாம். ஒவ்வொரு கேக்காக வச்சு நம்ம க்ரீமு ஒவ்வொன்றா வச்சுக்கிடலாம், லேயராக. நான் அதிகமாக இல்லை க்ரீம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சேன். உங்களுக்கு க்ரீம் நிறையா கிடச்சா நீங்கள் நிறையா வைக்கலாம். இது வந்து நல்லா ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம். பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, நான் ஒன்றா வச்சுட்டேன். நல்லா இருக்கிற க்ரீமெல்லாம் நம்ம ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம சைட்லேயும்
ஒரே சேஃபாக கொண்டு வந்துடலாம். பாருங்கள், மேலே வந்து இது வந்து கலர் ஃபுல்லாக சாக்லேட் இது, அதை மேலே தூவிக்கிடலாம். அது ஃபுல்லாக சுற்றி ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம போட்டுக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கேக்கை இப்போ வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.